ஓம் சரவண பவ முருகா போற்றி. வெல்கம் டு தனுஸ்ரீ விலாக்ஸ். இன்றைக்கி என் டே 4 மணிக்கெலாம் ஸ்டார்ட் ஆகி நல்லா குளிச்சுட்டு நான் ரெடி ஆகி பூ போட்டு எல்லாம் வச்சு ரெடி ஆகிட்டு வாசலில் மஞ்சள் தண்ணி தண்ணி தொளிச்சு மஞ்சள் கலந்து தண்ணி தொளிச்சுட்டு கோலம் போட்டு நிலவாசப்படியிலையும் கோலம் போட்டு 2 அகல் விளக்கு வச்சுட்டேன். உள்ளாக்க பஞ்சபூத விளக்கு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அதனால பஞ்சமுக 5 விளக்கு வச்சு அதில் எண்ணெய் இட்டு திரியிட்டு பூ வச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு 5 முக விளக்கு ஏற்றிட்டேன். நல்லபடியாக 4 மணிக்கு எழுந்திரிச்சு 4:30க்கெல்லாம் என் பிரம்ம முகூர்த்த விளக்கு நல்லபடியாக ஏற்றி பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிட்டேன். இது வெளியேயும் பத்தி சூடம் சாம்பிராணி எல்லாமே காமிச்சு வீட்டுக்குள்ளேயும் பத்தி சூடம் நிலவாசப்படியிலையும் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் உள்ளாக்க போய் காமாட்சி விளக்கு ஏற்றினேன். 2 நிலவாசப்படியில் அகல் விளக்கு வச்சுருக்கேன் இல்லையா, அது புது கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு நிலவாசப்படியிலையும் ஒரு பூ கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு உள்ளாக்க பழைய பூவெல்லாம் எடுத்து வச்சுட்டு புது பூ வச்சு சர்க்கோண தீபம் பழைய கோலத்தை அழிச்சிட்டு புது கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் இட்டு அதில் தட்டு ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, ஒரு தட்டில் பச்சரிசி குங்குமம் பூ வச்சு அகல் விளக்கு வச்சு சாமியே காமாட்சி விளக்கு ஏற்றிட்டு 2 சைடு விளக்கு ஏற்றிட்டு அதுக்கு சாம்பிராணி பத்தி சூடம் எல்லாம் காமிச்சு பிரம்ம முகூர்த்த பூஜையை நல்லபடியாக பண்ணேன். இதுவே எனக்கு நிம்மதியாக இருந்துச்சு. அதே மாதிரி குலதெய்வ வழிபாடு குலதெய்வத்துக்கு ஒரு செம்பில் செம்பில் தண்ணி வச்சு தண்ணிக்குள்ளே மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஏலக்காய் போட்டு வைக்கிறது தான் குலதெய்வத்துக்கு. செம்பு வச்சு குலதெய்வம் தெரியாதவங்க கூட இதை வச்சுக்கலாம். குலதெய்வ ஃபோட்டோ இல்லாதவங்க கூட செம்பில் மஞ்சள் பச்சை கற்பூரம் அதுக்கு இது ஏலக்காய் போட்டு குலதெய்வ வழிபாடு வச்சுருக்கேன். நான் அந்த சின்ன டம்ளரில் அந்த பித்தளை பொருளெல்லாம் வச்சுருக்கேன். எல்லாம் நம்ம பூஜை பொருளெல்லாம் பித்தளை பொருளை யூஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அதுக்கு சாமி எல்லா சாமிக்கும் சூடம் பத்தி சூடம் எல்லாமே காமிச்சிட்டு சாம்பிராணி காமிச்சிட்டு பழைய பூலாம் எடுத்துகிட்டு புது பூ வச்சு சாமி கும்பிட்டேன்னா அதுக்கு என்ன வழிபாடு செய்வேன் தெரியுமா, அதுக்கு எல்லா விளக்கும் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டுட்டு மனசார சாமி கும்பிட்டு முடித்தோடனே வேல்மாறல் படிப்பேன், கந்த சஷ்டி கவசம், அதுக்கு திருவெண்பா, அதுக்கு எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கா, அதனால் கடன் தீர்றதுக்கு அதுக்குள்ளே படிகம் படிப்பேன். தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் மீ.